அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு மாரதாஸ் ஒரு வீடியோ போடுறாரு. சீமான் அவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிராக செயல்படுறாரு, தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. என்னையா இந்த ஒரு 10 நாளாக சீமான் இப்போ தான் சரியான அரசியலை பேசுகிறாரு, தமிழ் தேசியம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆதரவு கொடுத்த மாரிதாஸ் எடுத்தெடுப்பிலே சொல்கிறார், சீமான் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நான் ஆதரவே கொடுக்க மாட்டேன். ஏன்னா சீமான் அவர்கள் சிக்கந்தர் மலை திருப்புறங்குன்ற, அதாவது ஸ்கந்தமலை அந்த பேர், அதை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி. அப்படி ஆக்கிரமித்தவங்களுக்கு இவர் ஆதரவாக நாளைக்கு போராட்டம் பண்ண போகிறாரு. இவர் எப்படி அப்படி போராட்டம் பண்ணலாம், அப்படி போராட்டம் பண்ணால் இவர் தமிழருக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரலாறு அப்படிங்கிற பேரில் ஒன்றுமே அவராக கதையை அடிச்சு விடுவார் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு விட்றாரு. ஆக்சுவலாக இப்போ திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் ஃபஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் இந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியலை. இது என்னுடைய கருத்து மட்டும்தான். சாட்டை துரைமுருகன் அவர் செப்பரேட்டாக சொல்லியிருக்காரு. பெருசாக இந்த தமிழ் தேசியவாதிகளும் பெருசாக பேசுன மாதிரி தெரியலை. அதனால் என்னுடைய ஸ்டாண்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது கிட்டத்தட்ட அந்த தர்கா சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது 800 வருஷமாக இருக்குது. அதே மலையில் அது நம்ம முருகன் கோயில் இருக்குது, மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. இது 800 வருஷமாக தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது, மதுரை மாவட்டத்தில் இப்படி தான் இருக்குது. இதுவரை எந்த பிரச்சனையுமே வரல, இந்து முஸ்லீம் கலவரம் எதுவுமே வரல. இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசியலுக்காக சில கட்சிகளை தூண்டி விடுறாங்க. அதில் மெயினாக எந்த கட்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா, டிசம்பர் மாதம் ராஜபாளையத்தை சேர்ந்த அப்தாகிர் அப்படிங்கிற நபர் நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோளில் ஆட்ட போகிறார். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி ஆடு குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தோளில் எல்லாம் போட்டுலாம் போக மாட்டாங்க. அது என்னென்னா, திட்டமிட்டு ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறனால தான் அந்த நபரே போயிருக்கார் அப்படிங்கிறது தான் இது என்னுடைய சந்தேகம்தான். அவர் போகிறாரு, உடனே அதுக்கு அடுத்தபடியே நவாஸ்கனி அவர்கள் உள்ளே அங்கே மேலே பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றாங்க. அதை வச்சுக்கிட்டு கச்சிராஜா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது அப்படியே ஒரு பெரிய விஷயம் மாற்றுறாங்க. அது எப்படி அது முருகன் இருக்க மலை, அந்த மலையில் நீங்கள் எப்படி ஆடு வெட்டலாம், அது எப்படி நீங்கள் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த கச்சிராஜா நேற்றுக்கு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு, 2024 எலெக்ஷனில் தெரியும் யார் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க இதுதான் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அவங்க இந்துக்கள்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்க, இங்கே சிறுபான்மையினர் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல இந்த திமுக, அப்புறம் இந்த நவாஸ்கனி ஐயா, இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை திட்டமிட்டே உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இதில் ஸ்டாண்டு கருத்து. இப்போ இதில் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு கதை சொல்கிறாருங்க. அதாவது இந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் 10ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் மதுரையை ஆட்சி பண்ணாராமா. அப்படி ஆட்சி பண்ணும்போது அவர் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி பண்ணார். எல்லாத்தையும் மதம் மாற்றி கொண்டே இருந்தார். கண்ணில் பார்க்குறவங்களுக்கு பூரா என்ன பண்ணுவாராம், மதம் மாற்றிட்டு வராமா. இதை எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய அவர்கள் விஜயநகர பேரரசு ஆந்திராவிலேருந்து வந்தாங்களாமா. அவங்க இந்த சிக்கந்தர் அவர்கள் எப்படியா நம்ம கொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்து மதம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறனால இப்போ சிக்கந்தர் அவர்களோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கந்தர் அவர்கள் அந்த இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் போயிட்டாராமா. மலையில் போய் அவர் பதுங்கிட்டாராமா. அப்படி பதுங்கினால் கூட விடாமல் என்ன பண்ணுறாரு, இந்த விஜயநகர பேரரசு எப்படியாவது இவர் இஸ்லாமியரை இஸ்லாம் மதத்தை பரப்புறாரு, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அவரை சண்டையில் அப்படியே வெட்டிட்டார். அவரை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு தான் விஜயநகர பேரரசு இருந்துச்சு. அப்போது தமிழர்களை காப்பாற்றினது விஜயநகர பேரரசு தான். ஒருவேளை அன்னைக்கு அந்த விஜயநகர பேரரசு அந்த திருப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னரையும் சொல்கிறாங்க, அந்த பாண்டிய மன்னரை வீழ்த்திட்டு அப்படி அந்த அந்த ஒரு சிக்கந்தர் அவர்களை தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்த விஜயநகர பேரரசு அப்படியே இது பண்ணி நம்ம இந்து சமுதாயத்தை காப்பாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இப்போ ஸ்டாண்ட் எடுத்த தப்புங்க. அவர் எப்படி இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சிக்கந்தர் மலைக்கு ஆதரவாக எப்படி அவர் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு வேளை அவர் இருந்திருந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் முஸ்லீமாக மாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு கதை தாங்க. நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக மாரிதாஸ் ஒரு கதை சொல்கிறார்களே, இந்த கதைக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ விஜயநகர பேரரசு தமிழர்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி ஒரு பித்தலாட்ட கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இவர் சொல்கிற மாதிரி அப்படியே அந்த சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் எல்லாத்தையும் மதம் மாற்றுறதே குறியாக்கார் அப்படின்னா 40 வருஷம்தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே விஜயநகர பேரரசு உள்ளே வந்துட்டீங்க. விஜயநகர பேரரசு உள்ளே வந்தோன்னா எதுக்கு நீங்கள் தென்காசி பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு வீழ்த்தினாங்க. அப்போ உங்களுக்கு இஸ்லாமியர்களை வீழ்த்திட்டீங்கல்ல, அப்படி பார்க்க நீங்கள் நல்லவங்கப்பா, விஜயநகர பேரரசு நல்லவங்கப்பா
அவங்க வந்து இஸ்லாமியர்களை வீழ்த்த தான் வந்தாங்க, வீழ்த்திட்டாங்க. அவங்க சொல்கிற கதைப்படி வீழ்த்திட்டாங்க. நீங்கள் திரும்பி போக வேண்டியதானப்பா அவங்க தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும், எதுக்குப்பா திருப்பி இங்கேயே இருந்து, அதான் அவங்களே போயிட்டாங்க 40 வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களே ஆட்சி செய்யலை, அவங்க வந்தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணாங்கன்னே வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஆதாரம் இல்லாமல் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ வச்சுக்கலாமே. அப்போது நீ திருப்பி வந்துட்டு என்ன பண்ண, நீ போக வேண்டியதானே, எதுக்கு இங்கேருந்து திருப்பி எங்களையே 500 வருஷமாக அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ண. உங்கள் திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணார், அப்புறம் இவர் விஸ்வநாத நாயகர் ஆட்சி பண்ணார். விஸ்வநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா, தமிழ்நாட்டை வந்து 72 பாளையங்களாக பிரித்து, தமிழ்நாடு மதுரையை மட்டும் அவர் ஆட்சி இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆட்சி பண்ணி 72 பாளையமாக பிரித்து அவர் தமிழர்களை வந்து துன்பத்தில் அடிமையோடு அடிமைப்படுத்தினார். அந்த வரலாறு கொஞ்சம் பேசுங்கய்யா. நீங்கள் நன்மையாலுமே வந்து விஜயநகர பேரரசு வந்து நம்ம புகழ்ந்து பேசிடலாங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து இஸ்லாமியம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வந்து நம்மளை அப்படியே காப்பாற்றிட்டு போயிருக்கலாமே. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எதுக்குமே உண்மையே கிடையாதுங்க. சங்கத்தமிழன் சேனலில் சங்கத்தமிழ் அண்ணன் சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த விஜயநகர பேரரசு எப்படி வந்துச்சு, இந்த அலாவுதீன் கில்ஜி வந்ததை வந்து எதுனா எப்படி வந்து வந்தார், தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தார், இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிச்ச ஹரிஹர புக்கர் வந்து அவங்க யார், அவங்களே ஒரு இஸ்லாமியர்கள் தான். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் மூலமாக அவங்க வந்து திருப்பி இந்து வந்து அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வரலாறுலாம் தெரியும், பாரிசாலெலாம் வந்து பேசியிருப்பாப்புல. அப்படி ஓரளவுக்கு நம்மளுக்கு வரலாறு தெரிஞ்சனால இந்த கதையிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறோம். அதுலேயும் மாரிதாஸ் வந்து கேட்குறாரு, இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களே வேறு சொல்கிறீங்களே இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி. தம்பி, இஸ்லாமியர்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடாது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த சங்கிகள் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி ஒரு அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்களும் திமுகவும், டேடு அந்த அரசியல் தான் எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து தமிழர்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, இவங்க ஹச்ராஜா என்ன பண்ணுறாங்க, ஹச்ராஜா இந்த இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்படியே பெரிய கூட்டத்தை காமிச்சு மதுரையை வந்து அப்படியே இது பண்ணுறாங்க, இந்துக்கள் அவ்வளோதான், இந்துவே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஐயோ ஐயோ, இதுதான் பிரச்சனையே. அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம நவாஸ்கனி அவர்கள் தேவையில்லாத இது சர்ச்சையில் அவர் வந்து சிக்கியிருக்கவே தேவையில்லை. ஏன் வர்றாரு, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, ஹச்ராஜாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நம்மளை மாதிரி பொதுமக்கள் வந்து இதை நம்ம மத நல்லிணக்கத்தோடு பார்த்தா தான் எப்பயும் போல் 800 வருஷமாக அந்த மலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துட்டு போகுது. அதாங்க என்னென்னா, முருகன் கோயிலுக்கு ஒரு பாதை, அங்கே மேலே போகிற அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு ஒரு பாதை, சிக்கந்தர் மலைன்னெலாம் அது பேர் சும்மா கூப்பிட்றதா அது. அந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் தான் மலை தான். மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோயில், எல்லாத்துக்கும் தனித்தனி பாதை இருக்குது. எல்லாம் ஒரே பாதையில் போய் 3 பேர் ஒன்றாக போக போகிறாங்க, கிடையவே கிடையாது. அவங்க வந்து கீழே வந்து முருகர் இருக்கார், மேலே வந்து காசி விஸ்வநாதர் இருக்கார். அந்த காசி விஸ்வநாதர் ஒரு மலையில் இருக்காருன்னா அந்த மலையோட ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் வந்து சிக்கந்தர் அவர்களுடைய அந்த இது இருக்குது. இதில் ஒரு பொய்யான ஒரு கதை விட்டு அவர் வந்து வந்தார், இப்படியாச்சு அப்படியாச்சு, ஆதாரம் எதுவும் இல்லை. நாங்கள் சங்கிகள் வாயில் வந்ததை பேசுவோம், நீங்கள் நம்பணும். ஆமாம் நம்பணும். ஆமாம், விஜயநகர் பேரரசு வந்து எங்களை காப்பாற்றினாங்க, நம்பிடுறேன். ரைட். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.